லைவானேவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா மேக், கிச்சா சுதீப், வரலட்சுமி, சமிதா, சுனில், இளவரசு, இயக்குனர் பார்த்தங்க அப்படின்னா விஜய் கார்த்திகேயா, தயாரிப்பு பார்த்தங்க அப்படின்னா தானு, மியூசிக் அஜ்னேஷ் லோக்நாத். படம் வந்து பார்த்தங்க அப்படின்னா ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் இந்த படம். அதே போல நீங்க கைதி, விக்ரம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வந்து அப்படியே கனெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதீப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அவரை வந்து வேலையை விட்டு நீக்கிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்ண வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை. முழுக்க வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாவே நைட் டிராவல் தான் இந்த படத்துல வந்து அதிகமா இருக்கு. அதே போல இப்போ நான் சொன்னல கைதி, விக்ரம் அது மாதிரியான வந்து ஒரு கதைக்களம் தான் இது. ஆனா வந்து இயக்குனர் வந்து வேற மாதிரியான வந்து ஒரு கிளைமேக்ஸும் சரி, வேற மாதிரியான ஒரு கதைக்களமும் சரி அது மாதிரி வந்து வச்சிருக்காரு. அரசியல் தலைவர்களின் 2 பசங்க, அந்த 2 பசங்க வந்து ஒரு பொண்ணை வந்து சீரழிக்கிறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா வந்து 2 பேரும் இறந்துடுறாங்க. இவங்க எப்படி இறந்துடுறாங்க, இல்ல இவங்களுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிற இறந்துட்டாங்களா, இல்ல யாராவது வந்து சாவடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து நகருது. இளவரசு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை சுத்தி தான் இந்த கதை வந்து கொஞ்சம் மைய பகுதியாவே இருக்கு. இளவரசு அவர்கள் வந்து ஸ்டேஷன் விட்டு அர்ஜென்ட்டா வந்து வெளியே போவார். வெளியே போகும்போது வந்து பார்த்தோன்னா கார்ல வந்து ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தங்க அப்படின்னா அந்த அமைச்சர் பசங்களால் வந்து சீரழிச்ச பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தங்க அப்படின்னா உள்ள வந்த உடனே 2 பேரும் வந்து அமைச்சர் பசங்க சண்டை போட்டிருப்பாங்க. இளவரசு அவர்கள் வந்து தள்ளி விடும் போது 2 பேருமே வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மருத்துவமனையில் சேர்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சுதீப் கூடவே சுத்திட்டு இருப்பாரு. இந்த அமைச்சர்களும் வந்து என் பசங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் ஆண்ட வர்றது, ஸ்டேஷனை வந்து அட்டாக் பண்றது, இது மாதிரியே வந்து அப்படியே ஒரு டிராவல் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் சுதீப் வந்து யாரால இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த மேக்ஸ் கதைக்களம். இதில் வந்து பார்த்தங்க அப்படின்னா சரியான வந்து ஸ்டென்ட் பயங்கரமாக வந்து இருக்குது. இந்த மேக்ஸ் படம் வந்து பார்த்தோங்கன்னா பேன் இண்டியா மூவி மாதிரி வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து 2 மணி நேரம் டூரேஷன் தான். அதனால் படம் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. ஏன்னா ஃபுல்லாகவே நைட் ட்ராவல்ன்றதுனால ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. சுனில் அவர்கள் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. அவரை நம்ம நிறைய பார்த்துருப்போம். புஷ்பா, மார்க் ஆண்டனி திரைப்படத்தெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஏற்கனவே தெலுங்குல வந்து காமெடி நடிகராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து வில்லனாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் வரலட்சுமி அவர்கள் வந்து வில்லியா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய தோற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கு. இயக்குனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் படம் மாதிரியே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பயங்கரம் வந்து விறுவிறுப்பாக இருக்கும். இந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.